காங்கிரஸ் ஒதுக்கிய அமைச்சர் பதவிகளை பெற்றுக்கொள்ள திமுக முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து இறுதி முடிவை திமுக நாளை அறிவிக்கும் என தெரிகிறது. காங்கிரஸ் தலைமையிலான நடுவண் அரசில் திமுக இடம்பெறுவது குறித்து அக்கட்சியின் உயர்மட்ட தலைவர்களுடன் முதலமைச்சர் கருணாநிதி இன்று ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு முறைப்படி எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. எனினும் காங்கிரஸ் ஒதுக்கிய அமைச்சர் பதவிகளை ஏற்றுக்கொள்ள திமுக முடிவு செய்திருப்பதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி மு.க. அழகிரி, ராசா, தயாநிதிமாறன் ஆகியோர் நடுவண் அமைச்சர்களாகவும், கனிமொழி தனி பொறுப்புடன் கூடிய இணை அமைச்சராகவும், பழனி மாணிக்கம், காந்தி செல்வன், ஜெகத் ரட்சகன் இணை அமைச்சர்களாகவும் பதவியேற்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டி.ஆர். பாலுவுக்கு அமைச்சர் பதவி அளிக்கப்பட மாட்டாது என்றும் தெரிகிறது. அதற்கு பதிலாக அவருக்கு மக்களவை துணைத் தலைவர் பதவியை காங்கிரசிடம் கேட்பது என முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இருப்பினும் நடுவண் அமைச்சரவையில் சேருவது குறித்த முடிவை நாளைதான் திமுக முறைப்படி அறிவிக்கும் என்று தெரிகிறது. இலங்கையில் தமிழர்கள் மீதான அத்துமீறல்கள் குறித்து ஐநா மனித உரிமை அமைப்பு நாளை மறுநாள் ஆலோசனை நடத்துகிறது. இதனிடையே தமிழர்களுக்கு அதிகாரங்களை பகிர்ந்தளிக்க சிங்கள கட்சி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இலங்கையில் போரால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழர் பகுதிகளை ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூன் நேற்று பார்வையிட்டார். பின்னர் அதிபர் ராஜபக்ச மற்றும் பான் கி மூன் ஆகியோர் விடுத்த கூட்டறிக்கையில் தமிழர்களின் அரசியல் முன்னேற்றத்திற்கு வழி காணப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் தமிழர்களுக்கு அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதை அனுமதிக்க முடியாது என சிங்கள கட்சியான ஜனதா விமுக்தி பெரமுன எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அப்படி செய்தால் ராணுவ வீரர்களின் உயிரிழப்பை அர்த்தமற்றதாக்கிவிடும் என்றும் அக்கட்சி கூறியுள்ளது. இதனிடையே தமிழர் பகுதிகளில் இலங்கை ராணுவத்தின் மனித உரிமை மீறலுக்கு எதிராக தீர்மானம் கொண்டுவர ஐநா மனித உரிமை அமைப்பு முடிவெடுத்துள்ளது. இது தொடர்பாக நாளை மறுநாள் அந்த அமைப்பு விவாதம் நடத்தவுள்ளது. இந்த தீர்மானத்தை முறியடிக்க இந்தியாவும் சீனாவும் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இனப்படுகொலை நடத்தி போர்க்குற்றம் புரிந்துள்ள இலங்கை ஆட்சியாளர்களை தண்டிக்க ஐநா மனித உரிமை மன்றத்தில் நடைபெறும் விவாதத்திற்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐநா அவையின் மனித உரிமை மன்றத்தில் நடைபெறும் விசாரணையை தடுக்கவும், போர்க்குற்ற தண்டனையில் இருந்து தப்பிக்கவும் இலங்கை அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இலங்கையில் இனிமேல் மனித உரிமைகளை பாதுகாத்திடவும் மேம்படுத்திடவும் நிதி மற்றும் இதர உதவிகளை அளிக்க வேண்டும் என்ற அந்நாட்டு அரசின் மாற்று தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவாக கையெழுத்திட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக மருத்துவர் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை ஆட்சியாளர்களை விசாரணை கூண்டில் ஏற்றி தண்டிக்க இந்தியா முழு ஆதரவு தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தமிழர்களின் ஒட்டுமொத்த உணர்வை இந்திய அரசுக்கு தமிழக அரசும் முதலமைச்சரும் உணர்த்த வேண்டும் என்றும் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.